அனைவருக்கும் வணக்கம். நான் மரியம், பேரியாட்ரிக் நியூட்ரிஷனிஸ்ட். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, மேம் நிறைய ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் நான் என்னதான் பிராண்டடா நான் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் இதெல்லாம் போட்டாலுமே எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஹெல்தி ஹேருக்காக ஒரு 5 டிப்ஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்னதான் நம்ம ஹேர் மாஸ்கா இருக்கட்டும், இல்ல கண்டிஷனரா இருக்கட்டும், ஷாம்பூஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் எப்படி ப்ராப்பரா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, மேக் ஷூர் உங்க டயட்ல நட்ஸ் அண்ட் சீட்ஸை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், விச் இஸ் ரிச் இன் omega-3 fatty acids, biotin and vitamin E லாம் அதிகமா இருக்கறனால you can go with almonds and walnuts. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது முடியோட வேர்கள்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அண்ட் ஸ்கால்ப் நல்லா ஹெல்தியா மெயின்டைன் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹேரோட பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் ஃபெனோக்ரிக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல as usual omega-3 fatty acids அதிகமா இருக்கு அண்ட் பம்கின் சீட்ஸ்ல ஜிங்க் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபெனோக்ரிக் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா DHT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹேரோட ஃபாலிகல்ஸ், அதாவது முடியோட வேர் பகுதியில அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட முடியோட வேர் பகுதி லூசன் ஆகி நமக்கு ஹேர் ஃபால் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க ஃபெனோக்ரிக் சீட்ஸ் அதிகமா எடுத்துக்க இந்த ஹார்மோனான டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் சுரக்கிறத கம்மி பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபாலை குறைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு பழங்காலத்துல இருந்தே சொன்ன மாதிரி தான், கருவேப்பிலை சாப்பிட்டா முடிக்கு நல்லது அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் இல்ல மினிமம் 5 கரி லீவ்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கரி லீவ்ஸ்ல வைட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பீட்டா கெராட்டின்லாம் இருக்கிறதுனால அது உங்க ஹேரோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங், அதாவது இளநரைன்னு சொல்லக்கூடிய ஏர்லியா சின்ன வயசுலேயே சிலருக்கு இளநரைகள்லாம் வரும், அதுல இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுது கரி லீவ்ஸ் சாப்பிட்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் கோ வித் இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க்ஸ். ஸோ இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க்ஸா நீங்க போறப்போ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம், ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்வியஸா உங்களோட ஹேரோட ஃபாலிகல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மூலியமாவும் நமக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இது மட்டுமே இல்லாம இவ்வளோ நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு எஃபெக்டிவா ஹேர் லாஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்கிட்ட அட்வைஸ் கேட்டுதான் ஆகணும். ஸோ நீங்க எய்தர் யூ கேன் ஸ்டார்ட் omega-3 fatty acid சப்ளிமெண்டா இருக்கட்டும், பயோட்டின் சப்ளிமெண்ட் அண்ட் வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோட பிரெஸ்கிரிப்ஷனோட நீங்க அதை டேக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டு டயட் வித் அடிக்குவேட் ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ அடிக்குவேட் ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னா, ICMR கைட்லைன்ஸ் படி ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் ஒரு பர்சன் எடுத்துக்கணும். ஸோ 1 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ICMR கைட்லைன்ஸ் படி நம்ம அந்த மாதிரி நீங்க ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கிறப்போ உங்க ஹேர் ஹெல்தியா மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூ.